அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்றைக்கி திருமூலரோட சில சொற்றொடர்களோடு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். பசிக்கும்போது கிடைக்காத உணவும், துன்பத்தில் உதவாத நண்பனும் இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறார். விருந்தும் மருந்தும் 10 நாள் அப்படிங்கிறார். நம்ம விருந்துக்கு போகிறோம், முதல் நாள் ராஜ உபசாரம் பண்ணுவாங்க, 2ஆவது நாள் அது கொஞ்சம் கம்மியாகும். 10 நாள் வரும்போது அவங்க மூஞ்சியை பார்த்தோன்னே விருந்து புறத்ததால் தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாட்டண்டுன்னு திருவள்ளுவர் எழுதின மறந்து நம்ம ஒடியாந்துருவோம். ஸோ விருந்தும் மருந்தும் 10 நாள்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா அந்த மருந்து நம்ம உடல்நிலையை சரி பண்ணது 10 நாளில் பண்ணிடணும். அது பண்ணலைன்னா அந்த மருந்து அல்ல. நம்ம உணவை அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காரு கடவுள். ஆச்சா, வருஷக்கணக்காக மருந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம உடம்பை அவர் படைக்கலை. நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு ஆர்கானிசமும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள அளவுக்கு கடவுள் படைச்சிருக்கார். உதாரணமாக கல்லீரலில் 96% டேமேஜ் ஆனால் கூட தகுந்த உணவு சாப்பிடுவதன் மூலம் அதை ரீஜூனரேட் பண்ணி 100% பண்ணலாம். அதே மாதிரி நுரையீரலில் உங்களுக்கு நிறைய சளி கட்டிருச்சு அப்படின்னா, மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த உணவு மண்டலத்தை எடுத்துட்டோம்னா அது சரியாயிடும். அதே மாதிரி வயிறு. ஸோ எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம இயற்கையில் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் காலுக்கடியில் கிடைக்கும் மூலிகைக்கு மதிப்பில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் மூலிகை நிறைய கிடைக்கும், ஆனால் அதுக்கு மதிப்பு இருக்காது. உதாரணமாக மூக்கீரட்டை கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. எல்லா வீட்லேயும் பார்த்தா எல்லா இடத்துலையும் அப்படியே கண்டபடி வளர்ந்துருக்கும். அதை மேலே பார்த்தா பச்சையாக இருக்கும், கீழே பார்த்தா சாம்பல் கலராக இருக்கும். அந்த மூக்கீரட்டை கீரை அப்படியே பறிச்சிட்டு நல்லா கழுவி அதை அப்படியே தண்ணியில் போட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு 1 டம்ளர் சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட சிறுநீரக கோளாறும் சரியாயிடும். இந்த மூக்கீரட்டை கீரை எல்லா வீட்லேயும் இருக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுது. இதே மூக்கீரட்டை கீரையிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மருந்து தான் நம்ம கிரியேட்டினை கம்மி பண்ணுற அளவுக்கு அவன் கொடுக்குறான், கேப்சூலாக கொடுக்குறான், விலை உயர்ந்த கேப்சூல். அது கூட வேறு கெமிக்கல்லாம் சேரும்போது அந்த மூக்கீரட்டை கீரையினுடைய அளவு கம்மியாகி மருந்து ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டரோட டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா ஒரு A4 ஷீட் நோட் ஒன்று இருக்கும். அந்த A4 ஷீட் முதல்லலாம் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சின்ன பேப்பரில் டாக்டர் 2 மருந்து எழுதி கொடுப்பார். அதை கொண்டே கம்பவுண்டர்கிட்ட காட்டினோம்னா அவர் மருந்து கொடுப்பார், வாங்கிட்டு வந்துடும். இப்போ A4 ஷீட்டில் 1 2 3 4 5 6 எல்லாம் எழுதி மருந்தெல்லாம் எழுதி 1 பெருக்கல் 1னா காலையில் 1 நைட் 1, 0 0 1னா காலையிலையும் மத்தியானம் இல்லை நைட்டு எல்லாம் எழுதி கீழே அவர் கையெழுத்து போடுவார். அவர் கையெழுத்து அவருக்கே தெரியாது, ஒரு சீலை குத்தி கொடுப்பாரு. பக்கத்தில் மருந்து கடைக்காரனுக்கு கொடுத்தா அந்த மருந்து என்ன மருந்து அவன் கொடுக்குறானோ அதை தான் நம்ம வாங்கிட்டு வரோம். அதை தான் நம்ம வரும்போது டாக்டர்கிட்ட கழுத அப்படி சாப்பிட்ட உடனே சரியாயிடுமா? இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். என்னென்னா, ஒரு டாக்டருக்கு பின்னால் இத்தனை டிகிரி இருந்துச்சுன்னா அவர் நல்ல வல்லவர், அவர் மருந்து கொடுத்தா சரியாயிடுன்னு இருக்கலாம். நான் அதை மறுக்கலை. ஆனால் அதுக்கு தேவைய அவசியமே இல்லை. நம்மக்கிட்ட நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டது எதுக்காகனா வாழ்க்கையில் வாழ்வதற்காக தான் படைக்கப்பட்டோம், சாவதற்காக இல்லை. யாருக்கும் பிறப்பதும் இறப்பதும் எந்த டேட்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்க வாழ்க்கை அமைதியான முறையில் போகணுன்னா இந்த உடல் நல்லா இருக்கணும். இந்த உடல் நல்லா இருக்குன்னா இந்த உடலை சார்ந்து இருக்கின்ற தாவரங்களை நம்ம சாப்பிடணும். அந்த தாவரங்களை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இன்றைக்கி உங்களுக்கு 2 சூப்பு அதான் சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக சர்க்கரை வியாதியை தீர்க்கக்கூடிய 2 சூப்பு. ஒரு சூப்பு நான் மூர்க்கரேட்டைன்னு சொல்லிட்டேன், அது அடிஷ்னலாக வச்சுங்க. அது போக இன்றைக்கி பஞ்சமூல சூப் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். பஞ்சமூல சூப் அது என்ன சார் பஞ்சமூலம்னா 5 பொருள் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காய், நான் சொல்கிறது ஒரு ஆளுக்கு 2 நெல்லிக்காய், 1 இன்ச்சு சின்ன பிஞ்சு மஞ்சப்பொடி, அப்புறம் எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி தோலோடு உள்ள, அப்புறம் இஞ்சி, அப்புறம் சீரகம், இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சிட வேண்டியது. அடித்து அதை தூக்கி உள்ளே ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா ஒரு டம்ளர் சூப் கிடைக்கும். அதை அழகாக 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க. இது ஒன்று. இன்னொரு சிறப்பு வந்து கண்டிப்பாக சர்க்கரை டெஃபிஷியன்சி இருக்கிற அன்பர்கள் சாப்பிட்டே ஆகணும். என்னென்னா வாழைத்தண்டு சூப். இந்த வாழைத்தண்டு சூப்பை நான் வந்து நேற்று சொன்னப்போ ஒரு அன்பர் சொன்னார், சார் நான் சாப்பிட்டேன், எனக்கு அந்த டேஸ்ட்டே வாய்க்குள்ளே போகும்போது அப்படி வெளியில் வர மாதிரி இருக்குன்னாரு. அவருக்காக இந்த பதிவு. அதை நம்ம எதையுமே நம்ம டேஸ்ட் படி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஓஷாட்ட போய் ஒருத்தன் கேட்டான், வேர் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னா, ஓஷா சொன்னார் கையை விரினார், கையை விரிச்சான், கையை க்ளோஸ் பண்ணினார், க்ளோஸ் பண்ணான், இதான் இதுக்குள்ளே தான்டா இருக்குது, நீ தேடுற ஹாப்பினஸ் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கையில் தான் இருக்குது நம்ம செய்கிற உணவினுடைய சுவை. தண்டை நல்லா கட் பண்ணுங்கள், ஒரு வேணுங்கிற அளவு கட் பண்ணுங்கள், நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி அந்த நாரெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த பால் எடுத்துருங்க. அது எந்த அளவு பால் வருதுன்னு பாருங்கள். ஒரு 50 ml வேணும், அதே 50 அளவு தண்ணி ஊற்றுங்க. அந்த 50 mlோட லெமன் பொழிச்சிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி தோலை சீவுங்க. அதை நல்லா வந்து கழுவத்தில் வச்சு இடிச்சிங்கன்னா ஒரு சாறு வரும், அந்த சாறை கொஞ்சம் போட்டுங்க. 1 ஸ்பூன் தேன். இவங்க வந்து சுகர் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தேன் போட வேண்டாம், அதுக்கு பதிலாக சால்ட் போட்டுங்க. போட்டு ஒரு டம்ளர் நிறையா, கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே நல்லா கழுவி கலக்கி ஃபில்டர் பண்ணி அழகாக 150 ml எடுத்துங்க. சாப்பிடும்போது அந்த இஞ்சி சுறுசுறுன்னு போகும், லெமன் புளிப்புச்சுவை பட்ட உடனே நாக்கில் அத்தனை சலைவாகவும் அப்படியே சுரக்கும். உள்ளுக்குள்ள ஃபைபர் கண்டென்ட், அது அந்த தண்டு ஃபைபர் கண்டென்ட் அப்படியே உள்ள எல்லாம் சேர்ந்து உள்ளே போகும்போது அப்படியே வயிற்றில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹீலிங் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். என்ன பெரிய ஹீலிங் எஃபெக்ட்னால், அந்த அஜீரணத்தை ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி சரி பண்ணிடும். ரெண்டாவது அந்த அசிடிட்டியை உள்ளே போகிற அந்த தண்டு ஜூஸ் சரி பண்ணிடும். அப்புறம் உள்ளே இருக்கிற கெட்டியான மலத்தை லூஸ் பண்ணி கொடுக்கறது தண்டில் இருக்கிற நார்ச்சத்து. அப்புறம் எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி, அங்கே இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடு சேர்ந்து அது இங்கே வாய்க்குள்ளே போனோடனே அது நியூட்ரலைஸ் ஆகி ஆல்கலைனை மாறிடுது, அப்படி உள்ளே போயிடுது. ஸோ அந்த சின்ன பிஞ்சு மஞ்சள் இதெல்லாம் உள்ளே போகும். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. நான் சொன்னபடி மஞ்சளுக்குன்னு மட்டும் நான் ஒரு எபிசோடு போட போகிறேன். அருமையான கிருமி நாசினி, எத்தனையோ விதமாக அதை யூஸ் பண்ணலாம், அதை நான் போடுறேன். இதெல்லாம் உள்ளே போய் அப்படியே சர்க்குலேட் ஆகும். சர்க்குலேட் ஆகும் பொழுதே யூ ஃபீல் த ஃப்ரீனஸ். ஸோ இந்த 2 சூப்புகளை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி குடிங்க. நிறைய சூப் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க. ஐ டோன்ட் ஃபோர்ஸ் திஸ் ஆர் தட். ஏன்னா ஃபோர்ஸிங் மெத்தடே இல்லை, எல்லாம் செலெக்ஷன் மெத்தட். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். அந்த தண்டு ஒருத்தர் சொன்னார் எனக்கு பிடிக்கலன்னார், அவருக்காக தான் இது. இதை சாப்பிட்டாருன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம கொடுக்குற உணவு நம்ம உடம்புல போய் நம்மளை சரி பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கை இனிக்கும். இனிப்பான வாழ்க்கைக்கு என்னோடன் வாருங்கள், உங்களுக்கு இனிப்பான வாழ்க்கைக்கு வழிகாட்டுறேன். ஐ எம் அன் அட்வைசர். நான் உங்களை கையை பிடிச்சி ஒரு குழந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன். அருமையான வாழ்க்கை நம்ம முன்னால் இருக்குது. நம்ம குருமகராஜ் சொல்லுவார் என்னென்னா, இஃப் யூ கோ பேக், இஃப் யூ டேர்ன் பேக் யூ வில் ஃபர்கெட் த ஃப்ரண்ட் அப்படிம்பார். பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா முன்னால் பாதை மறந்து போயிடும். நீங்கள் பின்னாலெலாம் திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னால் நம்மளுக்கு ராஜபாட்டை இருக்குது, அருமையான ராஜபாட்டை இருக்குது, அருமையான பஞ்ச கல்யாணி குதிரை இருக்குது, அருமையான என்ன சொல்கிறது குதிரை சாளரம் இருக்குது, அந்த சாரம் இருக்குது. அதை வச்சு ஜம்முன்னு வாழ்க்கையை ஓட்டுவோமா? நீங்கள் வர்றீங்களா? உங்களுக்கு என்னென்னலாம் இந்த சுகர்னால் இருக்கோ அதெல்லாம் நம்ம சுலபத்தில் நீக்கிடலாம். அதன் மேலே நம்பிக்கை வையுங்கள், வாருங்கள். நன்றி. இன்றைக்கி வந்த 2 அன்பர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அப்படியே டைம் வாங்கிட்டு தான் வந்தாங்க. அதுவும் 10:30 எனக்கு 3:30 ஆகிடுச்சு அவங்களை அனுப்புறதுக்குள்ளே. பட் அது எனக்கு ஐ டோன்ட் மைண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னா, இவர் சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அதனால் நான் டைரெக்டாக எப்போ வேணால் போனால் அவரை பார்க்கலாம்
அவர் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் எனக்கு கேட்குறாங்க. நான் அவர்களுக்கு என்ன வேண்டுகோள் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஐ எம் ஹேவிங் சம் கமிட்மெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலைல 10:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ஏற்கனவே 2, 3 கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வரும்போது அதை அவங்கள அனுப்பிட்டு உங்களை பார்க்குறதுக்கு இட் வில் டேக் டைம். அதனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, கைண்ட்லி ஃபிக்ஸ் அன் அப்பாயின்ட்மெண்ட் வித் மீ. இதனால் நம்ம லைஃப்பெல்லாம் உடனே பெரிய ரிஸ்கெல்லாம் ஆயிட போகிறதில்ல. ஒரு நாள் வெயிட் பண்ணி வந்து பார்க்குறதுனாலையோ, 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறதுனாலையோ பெரிய ரிஸ்கெல்லாம் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் எனக்காக நீங்கள் ஒரு நாள் முன்னால் வந்து ப்ளீஸ் கெட் அன் அப்பாயின்மெண்ட் வித் மீ அண்ட் அந்த டைமை கீப் பண்ணுங்கள். வரும்போது தயவு செஞ்சு ஒரு 80 பக்க நோட்டை கொண்டு வந்துடுங்க. அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் போட்டு உங்களுக்கு அழகாக ஒரு சார்ட்டு கொடுக்குறேன், தனி சார்ட். அந்த சார்ட் வந்து 4-5 பேர் உட்காந்து நல்லா யோசித்து இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கு, அப்படி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட சார்ட்டு. அந்த சார்ட்டில் கூட உங்களுடைய சௌகரியத்துக்கு தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீ இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடல, 1 2 3 4 5 6 7 டேஸ்ன்னா அதில் என்னென்னலாம் உனக்கு பிடிக்குதோ அப்படி சாப்பிடு. ஒரு நாள் சாப்பிட்டவனா மறுநாள் சாப்பிட்லான்னா சாப்பிடு. 2வது நாள் உணவு, 3வது நாள் அது கன்ஃபியூஷனே கிடையாது. இட் இஸ் அ கிளியர் கட் பிக்சர். உங்களுக்கு முன்னால் அருமையான பாதை இருக்குது. நான் காத்திருக்கேன். வாருங்கள் நண்பர்களே, அன்புடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.